சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிளாஸ் இன்னைக்காவது அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஆமா. ஹாய். ஆனந்தி, என் கூட வா, நான் டிராப் பண்றேன். வா போலாம், நானும் சென்டர் தான் போறேன். வந்து பைக்ல ஏறு. போடா பொறுக்கி, வாங்கடி போலாம். போடி போ, நீ எங்க போனாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ, thank you சூடு. Thank you so much. It's okay. சீக்கிரம் டி. இத குடிக்கிறேன். அழகிங்க எல்லாம் கொஞ்சம் கிளம்புறீங்களா? நான் டார்லிங் கூட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்கடி போலாம். எங்க போறீங்க? சாரி ஆனந்தி, இவன் பக்கத்துல இருந்தாலே பிரச்சனை. நாங்க கிளம்புறோம். நில்லுங்கடி, நானும் வரேன். ஏய், ஆனந்தி, ஆனந்தி. ஏய் மச்சான், இங்க இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் நில்லுங்கடி. ஏய் சொல்றேன்ல, நில்லுங்க. என்ன கூப்பிட போயிட்டே இருக்கீங்க? ஆனந்தி, உன் கூட வந்தோன்னு வச்சுக்கோயேன், பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுவான். நீயே சமாளிச்சுட்டு வா. வாங்க போலாம். நில்லுங்கடி, சொல்றேன்ல, கேட்க மாட்டீங்களா? ஏய் உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லு டார்லிங், எப்ப டேட்டிங் வச்சுக்கலாம்? பிரபு, என் கேரக்டர் பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். சோகேடான்னு சொல்ற பொண்ணுங்களை விட போடா பொறுக்கின்னு திட்டுற பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கூட ஃபன் பண்ணும்போது நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அதுக்காக தான் நான் உன்னை கம்பல் பண்றேன். வா டார்லிங் போலாம். இப்ப கையால அடிச்ச. இன்னொரு முறை தப்பா பேசுன, எதை கொண்டு அடி பண்ணி தெரியாது. நீ கேம்பஸ்ல நடக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நேத்து ரிலீஸ் ஆன மூவி எப்படி இருந்தது? நீ பாத்தியா? நம்ம அத பார்க்கவே இல்லல. ஏய் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு வரேன். பை. ஹாய் டார்லிங். ஹே டார்லிங், வெயிட். இந்த பிங்க் கலர் சுடிதார்ல எக்ஸஸ் அழகா சும்மா தூக்கலா கும்முன்னு இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டேட்டிங் வரியா? ஹே, டெய்லி இதே உனக்கு வேலையா போச்சு. உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி நான் சும்மா விட்டா டெய்லி எனக்கு பிரச்சனை தான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்க? ஏய் சார் என்னாச்சு சொல்லுமா. இந்த பிரபு தொடர்ந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான் சார். என் கையை பிடிச்சு இழுத்து ரொம்ப அசிங்கமா பேசுறான் சார். இவனால எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு சார். ஏய் இங்க வாடா. நானா சார்? வா, தோ வந்துட்டேன். சார், இந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியா? எவ்வளவு திமிரு இருக்கும்?
உன்ன மாதிரி சீப்பான மென்டாலிட்டி இருக்கிற ஆம்பளைங்களால தான் பொண்ணுங்கெல்லாம் வெளியில வர்றதுக்கே பயப்படுறாங்க. இனி ஆனந்தி கிட்ட இல்ல, இந்த கேம்பஸ்ல எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி பேசக்கூடாது. மீறி பேசின இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். முதல்ல நீ பண்ணது தப்புன்னு ஆனந்தி கிட்ட மன்னிப்பு கேளு. கேள்றா. இப்ப நீ கேட்க போறியா இல்லையா? சாரி ஆனந்தி. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனி ஆனந்தி கிட்ட தப்பா பேசினேன்னு கம்ப்ளைண்ட் வந்தது, சஸ்பெண்ட்லாம் இல்ல, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. இனிமே மிஸ்பிஹேவ் பண்ணனா ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா? சரிங்க சார். பார்த்து பத்திரமா போமா. வாடி போலாம். போடி போ. பிரின்சிபல் கிட்டயா போட்டு கொடுக்குற? உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அஃபாலே உனக்கு இருக்குடி. தமிழ் சார், கல்யாண மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ போன்ல வாங்க சொல்லியிருந்தேனே, இன்சார்ஜ் அனுப்பிட்டாரா? அனுப்பிட்டார் சார். கொடுங்க. இந்தாங்க சார். தம்பி சார், இதுல நீ சொன்ன அந்த பொண்ணு இருக்கான்னு பாரு. சார் சார், இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணு தான் சார் ஆனந்தி. இந்த பொண்ணா? ஆமா சார். ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு என்ன விஷயமா வந்தீங்க? சார், என் தங்கச்சியோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சு சார். அது இங்க இருக்கான்னு செக் பண்ணலான்னு வந்தோம். சரி, இருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படி உங்க பையனை போலீஸ் மேடம், ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? நான் எதிர்பார்த்த தகவலே கிடைச்சிடுச்சு மேடம். ஆனந்த் என்ற பொண்ண பிரபு தொடர்ந்து கோச்சிங் சென்டர்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க. சார், எந்த ஆனந்தி? ஒரு நிமிஷம் மேடம். இந்த பொண்ணு தான் மேடம்.